வணக்கம் ஜெகன். ட்ரம்ப் உடைய அதிரடி ஆட்டம் அப்படின்றது T20 மேட்சோட ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. சில முக்கியமான எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ், அவர் போட்ட 200 ஆர்டர்ஸில் சில முக்கியமான ஆர்டர்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா WHO அப்படின்னு சொல்லக்கூடிய உலக சுகாதார அமைப்பு, அதிலிருந்து அமெரிக்கா இப்போ வெளியேறிடுச்சு. ஏன்னா WHO தலைவர் அப்போ கோவிடில் நடந்த காமெடிலாம் நம்ம பார்த்தோம். அவங்க கொடுத்த WHO கொடுக்கக்கூடிய அட்வைஸை தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசுகளுமே ஃபாலோ பண்ணாங்க. உங்கள் ஞாபகம் இருக்கும், ஃபஸ்ட்டு கையை கழுவுங்க. அதன் பிறகு சொன்னாங்க காற்று மூலிமா பரவுது அப்படின்ட்டு. அதுக்குள்ளே ஒரு ரவுண்டு கோவிட் அடித்து முடிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ WHO இந்த உலக சுகாதார அமைப்புடைய அந்த நம்பகத்தன்மை அப்படின்றது கம்ப்ளீட்டாக காலியாச்சு. மீம் மெட்டீரியலாக மாறினாங்க. அதுக்கு காரணம் ட்ரம்ப் சொல்கிறது, இன்னைக்கு WHOவுக்கு கோடிக்கணக்கான பணத்தை கொடுக்கறது, $1 பில்லியன் பணத்தை கொடுக்கறது அமெரிக்கா. இன்னைக்கு சைனாவுடைய கைப்பாவையாக அது மாறிடுச்சு அப்படின்ட்டு. ஸ்பெயின்ல இருந்து 1912 இதே மாதிரியான ஒரு பெருந்தொற்று வரும்போது அந்த வைரஸுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் வைரஸ்னு வச்சாங்க. ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா கோவிட். அது யுகானோ இல்லை சைனாவை இது பண்ணி வைக்கல. அது மாதிரி பதிவுகள் போட்ட பல பேருக்கு கடுமையான நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டுச்சு. ஸோ ட்ரம்ப் இப்போ கிளியர் கட்டாக WHO இனிமேல் இருக்காது அமெரிக்கா உலக சுகாதார அமைப்பில் அப்படின்னு சொல்லி வெளில வந்துட்டாரு. அமெரிக்கா அதை விட்டு வெளியில் போச்சு அப்படின்ற பட்சத்தில் அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் மிச்ச நம்பகத்தன்மை அப்படின்றதும் கம்ப்ளீட்டாக காலி ஆகிடும். ஸோ WHO ப்ராஜெக்ட்ஸ் உலகம் முழுக்க பல ப்ராஜெக்ட்ஸ் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு இந்தியா, ஆப்பிரிக்கா நாடுகளில் பார்த்தீங்கன்னா மலேரியா ஒழிப்பு அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பிரதானம் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்களில் அமெரிக்கா இதுக்கான பணத்தை கொடுக்காது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபெடரல் ஒர்க்கர்ஸ், கவர்மெண்ட் சர்வன்ட்ஸு ஒன்றும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் கொஞ்சம் ஜாலியாக இருந்தாங்க. இனி ஒர்க் ஃப்ரம் ஹோம் கதையெல்லாம் ஆகாது, எல்லாரும் உடனடியாக ஆஃபீஸ்க்கு வரணும் அப்படின்றது அடுத்து அது ரெடி. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா பாரிஸ் கிளைமேட் அக்கார்டில் உலக நாடுகள் எல்லாமே ஒரு இது பண்ணாங்க. அதில் க்ரீன் எனர்ஜி நோக்கி போகணும், இனிமேல் கனிம வளங்களை வைத்துக்கக்கூடிய மின்சாரம் தரக்கூடிய முறையெல்லாம் மாற்றணும் அப்படின்னாங்க. அதெல்லாம் மாற்ற முடியாது, அதெல்லாம் காசு ஜாஸ்தியாகும். இந்த கிளைமேட் சேஞ்சு இந்த இதுவே மொத்தமும் ஒரு கதை தான். அதெல்லாம் இனிமேல் அமெரிக்கா பண்ணாது, பண்ணிக்கிட்டு எங்களோட இதை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், அதிகமாக காஸ்ட் எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லி அதிலிருந்து வெளில போகிறாங்க. ஸோ பாரிஸ் அக்கார்ட்லேருந்து அமெரிக்கா வெளியில் போச்சு அப்படின்ற பட்சத்தில் இதை தாங்கி பிடிக்க வேண்டிய கட்டாயம் ஐரோப்பாவுக்கு இருக்குது. இதை எதிர்க்கக்கூடிய இடத்துல இந்தியாவும் சைனாவும் ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ சைனா ஒரு பக்கம், இதுக்கு இந்தியா சைனா போன்ற வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் இல்லை உற்பத்தி துறையை நம்பி இருக்கக்கூடிய நாடுகள் இதை எதிர்க்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ். ஸோ இதுவுமே இப்போ வரக்கூடிய காலங்களில் அதோடைய அந்த தன்மை அப்படின்றது டைல்யூட் ஆகிடும் அப்படின்னு பார்க்கலாம். மெக்சிகோ பார்டர் அந்த பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் பற்றி நம்ம ஏற்கனவே நிறையா பேசணும், ஒரு காணொலி தனியாக நம்ம போட்டிருக்கோம். அதன் பிறகு அவருடைய அந்த LGBTQ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெயின்போ மாதிரியான ஒரு இது, அதில் மாற்று பாலினத்தர் வருவாங்க, நிறையா கதை உள்ளே இருக்குது. அதெல்லாம் இனிமேல் கிடையவே கிடையாதுன்றதை இது பண்ணுறது. ஸோ அது LGBTQ ப்ரோக்ராமை சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி கோடிக்கணக்கான $1 பில்லியன் பணத்தை இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. அமெரிக்காவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க பண்ணிட்டு இருந்தாங்க. இனி அந்த கதையெல்லாம் ஆகாது. 2 பாலர் தான், ஒன்று ஆண் இன்னொன்று பெண். இதை தாண்டி இதெல்லாம் பண்ண முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த தடையத்தையும் போட்டார். ஸோ LGBTQ ஆதரவாளர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான் இது, நம்ம நாட்டிலையும் சரி வெளியில் இருக்கவங்களையும் சரி. ஏன்னா பணம் அங்கேருந்து தான் வருது, ஒரு நல்லதோ கெட்டதோ. இனி பணம் அதுக்கெல்லாம் செலவு பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க வேறு தொழில் தான் பார்த்து போகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 75 நாள் இந்த டிக்டாக் மேலே இருக்கக்கூடிய பேனை நாங்கள் தடுத்து வைக்கிறோம்னு சொல்லிட்டு, ஏன்னா அவருடைய நண்பர் இருக்கக்கூடிய எலான் மஸ்கோ ஒரு பெரிய தொழிலதிபரோ யாரோ அதில் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு பார்ட்னர்ஷிப் போட்டு எடுக்க போகிறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய டேட்டா, டிக்டாக்குடைய டேட்டா தெஃப்ட் மற்றும் அல்காரிதம், இது 2 தான் மெயின். அதை அமெரிக்காவில் இருந்தே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கியூபா நாட்டை ஒரு தீவிரவாத நாடாக பைடன் தடை செய்து வச்சிருந்தாரு, அந்த தடை நீக்கிட்டார். ஸோ அமெரிக்கா கியூபாவோட உறவு, அமெரிக்கா ஒரு கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரி, கியூபா ஒரு சோவியத் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் இருந்த நாடு, இதெல்லாம் போய் கியூபாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நல்ல உறவு மீண்டும் வரப்போகுது அப்படின்றத பார்க்குறோம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 விஷயம் இருக்குது. இது 2 விஷயம் நமக்கு சம்மந்தப்பட்டது. இது என்ன அப்படின்னா, மெக்சிகோவுடைய ட்ரக் கார்ட்டல், போதைப் பொருள் மாஃபியா, இது எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னு சொல்லி பாபோ எஸ்கோபார்னு சொல்லி அந்த ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரியல் பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட லிங்க் இந்தியா முழுக்க இருக்குது, உலகம் முழுக்க இருக்குது.
இங்கே சமீபத்தில் கைது செய்யப்பட்ட சில பேருக்கும் அங்கே தொடர்பு இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இதை ட்ரக் கார்ட்டல் அப்படின்ற போது போலீஸ்காரங்க இதுக்கான இது என்ன பண்ணுவாங்க, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் என்ன பண்ணுவாங்கன்னா, போதைப் பொருள் தடுப்பு சட்டம் அந்த நாட்டில் என்னென்ன சட்டம் ஏற்றிருக்கோ அதன்படி தான் அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க, எஃப்ஐஆர் போடுவாங்க, சார்ஜ் ஷீட் எழுதுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ட்ரம்ப் இப்போ இந்த ட்ரக் கார்ட்டலை தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காரு. ஸோ மொமெண்ட் தீவிரவாதிகள் அப்படின்னு டிக்ளேர் பண்ணால் அமெரிக்காவுடைய இராணுவம் எந்த விதமான தாக்குதலையும் இவங்க மேலே நடத்த முடியும். நல்லா புரிஞ்சுக்கங்க. ட்ரக் கார்ட்டலா மெக்சிகோ இருந்த வரைக்கும், அங்கே இருக்கக்கூடிய மெக்சிகோவில் இருக்கக்கூடிய ட்ரக் கார்ட்டலாகவே இருந்த வரைக்கும் போதைப் பொருள் தடுப்பு சட்டங்களில் அமெரிக்காவோட காவல்துறையினரோ அதிகபட்சமாக FBI தான் போய் அவங்க கைது செய்வாங்க, இல்லை ஆக்ஷனில் இறங்குவாங்க, அந்த கன் ஃபைட்டு பர்சூட்லாம் நடக்கும். இப்போ தீவிரவாதிகளாக வந்து டிக்ளேர் பண்ணதுனால, இந்த ட்ரக் கார்ட்டல் முழுக்க தீவிரவாதிகளாக டிக்ளேர் பண்ணதுனால அமெரிக்காவுடைய இராணுவம் நினைச்சதுனால நாளைக்கு விமானப்படை அனுப்பிச்சு அவங்க மேலே கொண்டு போட முடியும். ஏன்னா தீவிரவாதிகள் தடுப்பு அப்படின்றது அமெரிக்காவுடைய இராணுவத்தோடைய பொறுப்பு, ஒரு மிக முக்கியமான பொறுப்பு. ஸோ எந்த லெவல் ஆஃப் பவரையும் இராணுவம் வந்து யூஸ் பண்ண முடியும். மிகப்பெரிய சம்மட்டி அடி. உலகத்தோட இன்னைக்கு எத்தனையோ கோடி மக்கள், இளைஞர்கள், பெண்கள் இன்னைக்கு போதையில் சிக்கி அழிகிறாங்க. அதோடைய ஆணி வேர் அப்படின்றது ஒன்று மெக்சிகோ, இன்னொன்று பக்கம் நம்ம சொல்லக்கூடியது கோல்டன் ட்ரையாங்கிள்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்திய பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம். ஸோ ஒன்று வந்து இங்கே பிடுங்க போகிறாங்க அப்படின்றது, அமெரிக்க இராணுவம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதில் நமக்கு இன்னொரு நல்ல செய்தி என்னன்னா, இதே மெக்சிகன் கார்ட்டலோட தான் காலிஸ்தான் தீவிரவாதிகளோட இயக்கங்கள் பலது வந்து லிங்க் ஆயிருக்கு. என்றைக்குமே ஒன்று நல்லா வச்சுக்கங்க, தீவிரவாதம், போதைப் பொருள், இந்த பெண்களை கடத்துறது, இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங், இது எல்லாமே ஒரு கூட்டு தொழில் தான். இது ஒன்றும் தனித்தனி ட்ராக்ல போகாது. ஸோ மெக்சிகன் ட்ரக் கார்ட்டலில் உறவு வச்சுட்டு இருக்கக்கூடிய காலிஸ்தானிய இயக்கங்கள் எல்லாமே இனி டைரக்ட் ரேடாரில் வருவாங்க. இனி அங்கே உட்காந்துக்கிட்டு நான் ஏர் இந்தியா விமானத்தை வந்து தகர்ப்பேன், இங்கே இருக்கக்கூடியவங்களை இது பண்ணுவேன், இந்தியாவை துண்டாடிடுவேன், பஞ்சாபை பிரிப்பேன், ஷிம்லாவை பிரிப்பேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கூத்தாடிகளுக்கு சரியான இது வந்துருச்சு. இதை நம்ம வெளியுறவுத்துறை சரியாக பயன்படுத்திக்கிட்டு, இந்திய அரசாங்கம் சரியாக பயன்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய புலனாய்வு அமைப்பான NIA-வோட சார்ஜ் ஷீட்ஸ் எல்லாம் இனி இன்டர்போலில் கொடுத்து இவங்களுடைய லிங்கை மெக்சிகோவோட ட்ரக் கார்ட்டல் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால இந்த காலிஸ்தான் இயக்கங்களை, இந்தியாவுக்கு எதிராக பிரிவினைக்கு தூண்டக்கூடிய, இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய இந்த தேச துரோகிகளை வேறெடுக்க முடியும். நிச்சயமா இந்திய அரசாங்கம் வெகு வேகமாக இதை பண்ணணும். நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை, அங்க இருக்கக்கூடிய காலிஸ்தான் இயக்கங்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய மெக்சிகோ ட்ரக் கார்ட்டலுக்கும் என்ன லிங்க்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அவங்களும் அந்த தீவிரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே வரப்படுவாங்க. இங்க உட்காந்து அங்க அமெரிக்காவில் உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருக்கிற பன்னு போன்ற கேரக்டர்ஸ் எல்லாம் அடுத்தது வந்து காண்டனாமாவே போன்ற ஜெயில்கள் இருக்கக்கூடிய சம்பவம் வந்துருச்சு. இதுல இன்னொரு டிராபேக் இந்தியாவுக்கு இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் 2-3 இடத்த நீங்க வச்சுக்கங்க. இதை பத்தி முன்னாள் IRS அதிகாரி மேனன் சார் அவர்களை சீக்கிரம் நம்ம சேனல்ல கூப்பிட்டு வந்து பேசுவோம். பல நாடுகளுக்கு ஒரு ஓய்வு பெற்ற ரெவென்யூ சர்வீஸ் அதிகாரி, பல நாடுகளுக்கு போதைப் பொருள் தடுப்பை பத்தி பாடம் எடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட். அடிப்படையா நீங்க புரிஞ்சுக்கணும்னா, ஒன்று மெக்சிகோ, கனடா, இது ஒரு உற்பத்தி மற்றும் விற்பனை மையம். ரெண்டாவது எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மக்ரான் கோஸ்ட், அதாவது ஆப்கானிஸ்தான், ஈரான், பாகிஸ்தான். ஆப்கானிஸ்தான்ல விளையுது, பாகிஸ்தான் மூலியமா அது விற்கப்படுது, ஈரான் மூலியமா கடல் வழியா வெளியில வருது. இப்ப இந்தியாவுடைய உறவு, ஈரானுடைய உறவு நல்லா இருக்கிறதுனால பல இதை நம்மளால தடுக்க முடியுது. தாலிபான்களும் அந்த ஓபிஎம் கல்டிவேஷன் சொல்லக்கூடிய போதைப் பொருள் கல்டிவேஷனை பெருமளவுக்கு நிறுத்திட்டாங்க. இப்போ இந்த இடத்துல மூணாவது சப்ளை எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டன் ட்ரையாங்கிள்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்து நம்ம கோல்டன் கிரசன்ட்னு சொல்லுவோம், இதை வந்து கோல்டன் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். அது நம்மளோட மியான்மார், தாய்லாந்து, லாவோஸ், கம்போடியா, இந்த நாடுகள் வருது பாருங்க, இந்த 3 பெல்ட். அதோடைய எண்டு தான் மியான்மாரோட எண்டு தான் நம்மளுடைய மணிப்பூர். மணிப்பூர்ல சமீபத்தில் நடந்த பிரச்சனை இதெல்லாம் இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து மணிப்பூர் மேப்ல எங்க இருக்குன்னு கூட தெரியாம பேசிட்டு இருப்பாங்க. இதுக்கு அடிப்படை காரணம் அப்படின்றது போதைப் பொருள். இப்போ கோல்டன் கிரசன்ட்னு சொல்லக்கூடிய இந்த காரிடர் கடுமையான ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கு. ஏன்னா தாலிபான்கள் அங்க இந்த போதைப் பொருள் உற்பத்தியை பெருமளவுக்கு கம்மி பண்ணிட்டாங்க. அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய 2 இடத்துல டிமாண்ட் பெருகுமா பெருகாதா? நிச்சயமா பெருகும். இப்போ மெக்சிகோவும் இங்க ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு, ஷட் டவுன் நிச்சயமா பண்ண முடியாது, ட்ரம்ப் நினைச்சாலும் சரி, யார் நினைச்சாலும் சரி. பட் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அப்போ போதைப் பொருளுடைய அந்த உற்பத்தி அப்படின்றது நம்மளுடைய மணிப்பூர் இந்த மாதிரியான மாவட்டங்கள் சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல தான்
அதிகமாக இருக்கும். டிமாண்ட் அதிகமாகும். டிமாண்ட் அதிகமாகும் போது அதோட விலை அதிகமாகும். விலை அதிகமாகும் போது அதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விதமான குற்ற செயல்கள், தீவிரவாத செயல்கள் எல்லாமே அதிகரிக்கும். ஸோ மியான்மர், லாவோஸ், தாய்லாந்து, இந்த பார்டர், பங்களாதேஷ் பார்டர், இதை நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது வந்துருச்சு. ஏன்னா இங்கே ட்ரக் சப்ளை கம்மியாகும் போது இங்கே அதிகமாகும். அதே மாதிரி சமீபமாக ஒரு 2-3 வருடமாக மெத்தஃபெட்டமைன் அப்படின்ற பேரை கூட நம்ம யாருமே கேட்டிருக்க மாட்டோம். இன்னைக்கு சர்வசாதாரணமாக மெத்துன்னு எல்லாரு கூடயும் பேசக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. ஏன் அப்படின்னா நொய்டாவில் இருக்கக்கூடிய ஒரு லேபில் வச்சு இதை உற்பத்தி செய்யக்கூடிய வேலையெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்தாங்க, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பல இடங்களில் இந்த போதை வஸ்துக்களை தயாரிக்கக்கூடிய உற்பத்தி மையங்களை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது நம்ம நாட்டு உள்ளேயும் ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணணும். ஸோ அதை எப்படி இப்போ கண்ட்ரோல் பண்ணணுன்றதை அரசாங்கம் நிச்சயமாக பார்க்கணும். இதுக்கு அடுத்தது அவர் இன்னொரு முக்கியமான ஒரு இது ஒன்று பண்ணுறாரு. அதாவது போதை பொருள் தடுப்பு அப்படின்றதுல ரொம்ப சீரியஸாக இருக்காரு. கனடா, மெக்சிகோ மேலே 25% அதிகமான வரியை போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போது இந்த ஆர்டர் இன்னும் 2-3 நாளில் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ போதை பொருள் பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடைய ஒரு பின்னி பிணைஞ்ச ஒரு இதுனே சொல்லலாம். இந்த ஆக்ஷன்ஸ் அவர் வேகமாக எடுக்கும்போது ட்ரம்ப்போட உயிருக்குமே ஒரு பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்றத மறந்துட முடியாது. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஏதோ முதல்வன் படம் பார்க்குற மாதிரி சில பேர் அப்படியே எக்ஸைட் ஆகி துள்ளி குதிக்கிறாங்க. இதெல்லாம் மனிதன் தோன்ற காலத்துலேருந்தே ரொம்ப வேரூறி போன சில முக்கியமான பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள். இந்த ட்ரக் கார்ட்டல்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்குறோம். முதல் முறையாக இல்லை எனக்கு தெரிஞ்சு 2வது முறையாக அமெரிக்கா இராணுவம் நேரடியாக அங்கே இருக்கக்கூடிய போதை மாஃபியாக்களோட மோதக்கூடிய இந்த ஆக்ஷனையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். அடுத்த அதிரடி ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.